அனைத்து டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரம் ஐஸ்வர்யா அகாடமியில் சுந்தரராஜன் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஜிகே பார்ட்டில் யூனிட் நம்பர் 6ல் ஸ்கீம்ஸ் முக்கியமான திட்டங்கள் பார்க்க போகிறோம். இந்த திட்டங்களில் தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு அதிகமாக யார் ஆட்சி பண்ணாங்கன்னா அதிமுக. அந்த கட்சியில் ஒரு முக்கியமான முதலமைச்சர் யாருன்னா அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவங்கள பற்றி நான் பார்க்கலாம் பாருங்க. செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. ஒரு முக்கியமான ஒரு திட்டம், பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்கீம்ஸ். அடுத்து பாருங்க, அம்மா ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1992. திட்டம் எங்க தொடங்குறாங்கன்னா சேலத்தில் தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அம்மையார் அம்மா சேலத்தில். அடுத்து பாருங்க, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல மத்திய அரசனுடைய மண்டல் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று தமிழக அரசு வேலை வாய்ப்புல 69% இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தாங்க. எந்த ஆண்டு? 1994. அடுத்து பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் தஞ்சையில் 8வது உலக தமிழ் மாநாடு தொடங்கிய ஆண்டு 1995. அடுத்து ஜெயலலிதா அம்மா கோவில் அன்னதான திட்டம் தொடங்கிய ஆண்டு 2002. மார்ச் 23. மார்ச் 23 உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23. இப்ப 1931 படிச்சுங்க. அடுத்து பாருங்க, அம்மா ஜெயலலிதா அவர்கள் அனைவருக்கும் கல்வி திட்டம் என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு SSA சர்வ சிக்ஷா அபியான். புரியுதுங்களா? இத்திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு 2002. அடுத்து பாருங்க, ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் லாட்டரிக்கு தடை விதித்த ஆண்டு 2002. பல மக்கள் என்ன பண்ணாங்க, ஆசைப்பட்டு லாட்டரி வாங்குறது, பரிசு கிடைக்காம என்ன பண்றாங்க, கடனாளி ஆகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அந்த சமூக பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த அம்மா ஆய்வு பண்ணி என்ன பண்ணாங்க, துணிச்சலா தடை போட்டாங்க லாட்டரிக்கு. அடுத்து பாருங்க, ஜெயலலிதா அம்மா அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் தடை விதித்த ஆண்டு 2002. ஒரு முன்முயற்சி 2002 அம்மா சட்டம் போட்டிருக்காங்க. அடுத்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல இலவச அரிசி, தாலிக்கு தங்கம், மிக்சி, இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், புரியுதுங்களா, இலவச மின்விசிறி, அப்புறம் வேளாண் மக்களுக்கு கால்நடைகள், புரியுதுங்களா, மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, புரியுதுங்களா, இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்ப? 2011. 2011 கொண்டு வந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழக அரசனுடைய திட்டங்கள்ல ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டங்களை பார்த்த நம்ம அடுத்த ஒரு வீடியோலாம் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.